ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். ஆமாங்க, கோஸ் இருந்தால் போதுங்க, 10 நிமிஷத்தில் நல்ல அருமையான சுவையில் மொறு மொறுன்னு கோஸ் போண்டா செய்துடலாங்க. இது ஈவினிங்கு டீ காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கிலோ கோஸ் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக துருவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. நான் பஜ்ஜிக்கு வாழைக்காய் சீவுவோம் இல்லைங்களா, அதில் தான் சீவி இருக்கிறேன். 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி மெல்லிஸாக நல்லா சீவி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கத்தி வச்சு மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவி வச்ச கோஸை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா வெந்து மொறுன்னு வரும் போண்டா. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்காங்க. பெரிய வெங்காயன்றதுனால நான் 1 எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு கோஸோடவே சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவும் மைதா மாவும் சேர்க்கறதுனால போண்டா நல்லா மொறுன்னு வரும், அதனால் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி இந்த மாவு வந்து இந்த கோஸோட எல்லாம் கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லா எண்ணெயை சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கங்க. இது சேர்க்கும்போது போண்டா வந்து ரொம்ப நேரம் மொறுன்னு அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் முதல்ல இதில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம், ஒரு 1/4 டம்ளரோட குறைவாக ஊற்றினாவே போதும். பாருங்கள், எடுக்கும்போது எடுத்து உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி வரணும், நல்லா போண்டா பிடிக்கிற மாதிரி வரணும். பாருங்கள், அவ்வளோதான் கோஸ் போண்டாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஓரம் எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் போண்டா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து மீடியம் சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி இது மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ள மேலெல்லாம் நல்லா வெந்து வரும். எந்த அளவுக்கு போண்டா போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். உடனே கலந்து விடாமல் இந்த எண்ணெயோட ஓசை கொஞ்சம் அடங்கின பிறகு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயோட ஓசை கொஞ்சம் அடங்கிடுச்சு. இந்த டைமில் இந்த போண்டாவை வந்து அப்படியே திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்ததுன்னா கோஸ் இருந்தால் போதும், இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கும் செய்து கொடுக்கலாம், ஸ்கூல் விட்டு வரும்போது பெரியவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் போதுங்க, அதிக டைம் எடுக்காது. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் மொறுன்னு கோஸ் போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த குளிர்காலத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி கோஸ் போண்டா செய்து வச்சுட்டு ஒரு டீ காஃபியோடையோ அல்லது சாஸோடையோ சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 1 கூட மிஞ்சாது, 10 கூட சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.